ஆல் டெக்னிக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளூடூத் ஒய்ஃபைல சிக்னல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா ஒரு 5mm எல்இடி, அப்புறமா 27K ரெஜிஸ்டரு. என்கிட்ட 27K இல்லை 720 இருக்குது, ரெண்டே சீரீஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். 2222A டிரான்சிஸ்டர் ஒன்று, பவர் சப்ளைக்கு ஒரு 9V பேட்ரி, ஃபைனலாக 37K காயில் வேறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. இதான்னு இல்லை, ரவுண்ட் ஷேப்பில் இருக்க எதனாலும் எடுத்துக்கோங்க. இது மேலே 30 ரவுண்டு வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இப்படி சுற்றிக்கோங்க. வைண்டிங் கலைஞ்சிராமல் இருக்கிறதுக்கு வயரோட எண்டை 2 பக்கமும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட் வைண்டிங் முடிஞ்சு அடுத்து செகண்ட் வைண்டிங்கு பார்ப்போம். செகண்ட் வைண்டிங்கும் அதே மாதிரி 15 ரவுண்டு மட்டும் சுற்றிக்கோங்க. நான் ஏன் 15 + 15 போட்டுக்கோம்னா, இதில் 15 ரவுண்டு சுற்றி முடித்தது இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு 15 ரவுண்டு சுற்றிடுங்க, மொத்தம் 30 ரவுண்டு. அதே போல் இதையும் வைண்டிங் கலைஞ்சிராமல் இருக்கிறதுக்கு வயரை வச்சு இப்படி சுற்றிக்கோங்க. வயரில் இன்சுலேஷனுக்காக வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை கத்தியை வச்சு சுரண்டியோ அல்லது ஹீட் பண்ணியோ ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒயர் கனெக்ஷனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வைண்டிங் எடுத்துக்கோங்க. அதாவது 2 எண்டு இருக்குது வைண்டிங். அந்த 2 எண்டையும் எல்இடியில் உள்ள 2 எண்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் எதுவும் பார்க்க தேவையில்ல, எப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிறலாம். என்கிட்ட 27K ரெஜிஸ்டரில் நான் இந்த 2ஐயும் சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரெஜிஸ்டரை செகண்ட் வைண்டிங்கில் உள்ள 2 எண்டில் ஏதாவது ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வைண்டிங்கோட இன்னொரு எண்டை டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. டிரான்சிஸ்டரை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. பேட்டரியோட மைனஸ் எடுத்து டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டரோட இன்னொரு 2 எடுத்து டிரான்சிஸ்டரோட பேஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வைண்டிங்கில் ஒரு லூப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த லூப் எடுத்து பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வயர் கனெக்ஷன்லாம் முடிஞ்சு. பார்த்தாலே வயர் கனெக்ஷன் தெளிவாக தெரியும். பேட்டரியை போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம்.
பாருங்கள், ஃபஸ்ட் வைண்டிங்கில் எந்த ஒரு வயருமே கனெக்ட் பண்ணல. பக்கத்தில் கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது. இது ஃபேக் இல்லை அப்படிங்கிற காட்டுறதுக்கு மேலே ஒரு பேப்பர் வைக்கிறேன். அதுக்கு மேலே வச்சாலுமே லைட் இண்டிகேட் ஆகுது. பல்ப்லேயும் எந்த வயரும் கிடையாது. நான் கையை வேணால் எடுத்து காமிக்கிறேன். இதை கார்ட்போர்ட் சீட்டில் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். கார்ட்போர்ட் சீட்டில் 2 பீஸ் கட் பண்ணி அதில் இதை மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன நடக்குன்னா, பேட்டரியிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவரை டிரான்சிஸ்டர் அதோட கனெக்ட் ஆகிருக்க வைண்டிங் ரெண்டும் சேர்ந்து டிரான்ஸ்மிட்டராக செயல்பட்டு எலக்ட்ரிக்கல் பவரை ஏரில் ஸ்ப்ரெட் பண்ணுது. ஆப்போசிட்டில் உள்ள வைண்டிங் ஒரு ரிசீவராக செயல்பட்டு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவரை ரிசீவ் பண்ணி அதை பல்புக்கு கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.